இது வந்து எல்லோ கார்பன் ஷீட். ஓகேவா? ஸோ இந்த எல்லோ கார்பன் ஷீட்ல இப்போ இதுதான் மெட்டீரியல் வச்சுக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து இதில் நான் போடும்போது ஒயிட் கிளாத்தில் இந்த எல்லோ கார்பன் ஷீட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும், நல்லா கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் கிளாத்தில் வந்து ஏற்கனவே வந்து ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு 2 வேல சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதில் எந்த வே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ளவுசஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன். அப்போ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் பார்த்து நான் ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் அளந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட அளவு இல்லையா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து அளக்குறது ரொம்ப ஈஸி தான். மார்க்கிங் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான். ஸோ இவ்வளோதான் வந்து என்னோட ஸ்லீவ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த டிசைனை வந்து மார்க் பண்ணணும். ஸோ ட்ரேஸ் எடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து 2 மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாகவே வந்து 2 சைடும் அட் அ டைமில் இது பண்ணணும்னா உங்களுக்கு இந்த ஒரு கார்பன் ஷீட் வந்து பத்தாது. ஸோ மேபி அப்படி பத்தலை, லாங் ஸ்லீவு நல்லா பெரிய கையாக இருக்குது, ஒரு கார்பன் ஷீட் பத்தலை அப்படின்னா நீங்கள் 2 கார்பன் ஷீட்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி வச்சு கார்பன் ஷீட்டில் இது பண்ணணும்னா இந்த பிரிண்டிங் இருக்கும் இல்லையா, இது மேலே தான் நீங்கள் வரையணும், இதில் தான் உங்களோட அச்சு விழுகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 2 ஷீட்டை ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சு ஒரு எல்லோ டேப் வச்சு நீங்கள் வந்து இதை ஒட்டிக்கோங்க. ஓகேவா? வந்து இது 2ம் ஒன்றா நிற்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு மேலே போட்டுட்டு கரெக்டாக உங்களோட ஸ்லீவும் இந்த பேப்பரோட ட்ரேசிங் பேப்பரோட இதுவும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? இது வந்து ஒரு மெத்தட். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட டிசைன் வந்து இதில் ட்ரேஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களால் அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ட்ரேஸ் எடுக்கும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து இங்கே ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பு. இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ இங்கேயும் ட்ரா பண்ணிடலாம், இங்கேயும் ட்ரா பண்ணிடலாம். இல்லை நான் இந்த ஒரு சைடு வரைஞ்சா போதும், எனக்கு இந்த சைடு அப்படியே எனக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது அட் அ டைமில் வந்து ஒரு ஸ்லீவில் வரையுது, இன்னொரு ஸ்லீவ்லேயும் எனக்கு வந்து ட்ரேஸ்லாம் எடுக்கலாம் டைம் இல்லை அப்படின்ற போதும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா ட்ரேசிங் வந்து விழுந்திருக்கு. ஸோ ஒயிட் கலர் கிளாத்துன்னும் போது உங்களுக்கு இந்த எல்லோ கலர் கார்பன் ஷீட்டு ஈஸியாக இருக்கும். கலர் கிளாத்தாக இருக்கும்போது நீங்கள் ஒயிட் கார்பன் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து இல்லை, எனக்கு இந்த ஒரு சைடு ட்ரா பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் விழுகணும் அப்படின்னா நீங்கள் கிளாத்தோட
சென்டர் பாயிண்ட்டை மடிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே வரைகிற அச்சு எனக்கு இந்த பக்கமும் விழுகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மேலே வந்து ஒரு கார்பன் ஷீட். ஓகேவா? ஸோ இப்போ அடியில் இந்த கிளாத்துக்கு அடியில் ஒரு கார்பன் ஷீட். ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் டிசைன்ஸ் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் அந்த கார்பன் ஷீட்ஸை வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போ நான் வரைய போகிறது ஸோ இந்த பாதி சைடில் இருக்க புட்டாஸ் தான். ஸோ இதில் வந்து ட்ரேசிங் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். இப்போ எனக்கு இங்கே நான் வரைகிறது அப்படியே பின்பக்கம் அச்சு விழுந்துரும். ட்ரேஸ் எடுத்தேன், பட் அது வீடியோ எடுக்கும்போது கட் ஆனதுனால நான் இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது போது எனக்கு வந்து ஒரு சைடு வந்து நான் ட்ரேஸ் எடுக்கிறேன், எனக்கு அது அப்படியே ஆப்போசிட் சைடு வேணும் அப்படின்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு ஸ்லீவ், இந்த ஸ்லீவாக இருந்தாலும் சரி, ஒரு பேக் நெக்காக இருந்தாலும் சரி, நம்ம அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதாவது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று எடுப்போம். ஸோ சென்டர் பாயிண்ட் இருக்கும்போது போத் வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வரும். ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து ரைட் சைடில் நான் ட்ரா பண்ணுறது, எனக்கு வந்து அப்படியே லெஃப்ட் சைட்லேயும் வந்து எனக்கு ட்ரேஸ் வந்துடணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்குக்கும் அதே மாதிரி தான், நெக்கையும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்கில் ஒரு போர்ஷனில் போடுறது சேம் அதே டிசைனாக இருந்தால் இந்த சைடும் வந்து நமக்கு வந்து ட்ரேஸ் வந்துடும். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்லீவில் வந்து நான் ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துறேன், அந்த ஸ்லீவோட ட்ரேஸ் வந்து அப்படியே எனக்கு ஆப்போசிட், அதாவது இன்னொரு ஸ்லீவுக்கும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னாலும் நான் இப்போ யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ வந்து நான் வந்து கிளாத்தை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், அதாவது ரெண்டாக மடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துலையும் ஒரு அச்சு வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரேஸ் எடுக்க போகிறேன். ஆனால் அதே டிசைன் வந்து நான் இந்த பேக் சைட்லேயும் வந்து டிசைன் எடுக்கணும். சேம் டைம் ஒரே ஒரு டைம் வந்து நான் வந்து ட்ரேஸ் எடுத்தாலே போதும், எனக்கு ரெண்டு சைடுமே வந்து ட்ரேஸ் வந்துடும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே வந்து ஒரு கார்பன் ஷீட்டும் அண்ட் பேக் சைடில் ஒரு கார்பன் ஷீட்டும் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரே ஒரு சென்டரில் நான் வந்து காமனாக வந்து ஒரு டிசைன் ட்ரேஸ் எடுக்கிறதுனால நான் வந்து இது காமனாக வச்சுட்டேன். ஓகேவா? மெஷர்மெண்ட்ஸ் அது இதுன்னு எதுவுமே மார்க் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளவுஸோ இல்லை நெக்குக்கோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக அலைன் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரேஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால அதை நல்லா நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இதுதான் டிசைன், இதை தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா கரெக்டாக அதை வந்து நீங்கள் வந்து இது வந்து A3 ஷீட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், A3 ஷீட்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட்ஸ்லையும் ட்ரா பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்ஸ்லேயே இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸும் வருது. நான் அவைலபிளாக என்கிட்ட இருக்கும்போது அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்கும் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரேசிங்கில் இது ஒரு மெத்தட், இது வந்து செகண்ட் மெத்தட். அண்ட் இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது, அது வந்து நம்ம சாக் பவுடர் யூஸ் பண்ணுறது. அண்ட் அப்படி இல்லைன்னா இந்த மெழுகு டிசி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டிசி வச்சும் நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டிசைன் தான் வந்து இந்த பீகாக் தான் வந்து நான் ரெண்டு சைடும் உங்களுக்கு ட்ரேஸ் எடுத்து காட்ட போகிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்க டிசைன் மேலேயே நீங்கள் வந்து அப்படியே வரையணும். ஸோ நான் அதை வந்து ரெட் பென்னில் வந்து நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன், ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ளூவில் போட்டிருக்கேன். ஸோ ரெட் பென்னில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நல்லா. ஸோ இது வந்து ஈஸியான மெத்தடு. இன்னொரு மெத்தட்லாம் வந்து சாக் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹோல் போட்டு பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. அதுவும் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ட்ரேசிங் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம ஒன் பை ஒன்னா.
ஸோ இங்கே வந்து நான் இந்த டிசைன் வந்து வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த பீகாக் வந்து எனக்கு கரெக்டாக பேக் சைடும் வந்து எனக்கு நல்லா நீங்கள் அழுத்தி வரைஞ்சிங்கன்னா பின்னாடியும் அச்சு வந்து உங்களுக்கு கரெக்டாக விழுக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ட்ரேஸ் விழுந்திருக்கு, எனக்கு இங்கேயும் ட்ரேஸ் விழுந்திருக்கு. ஸோ போத் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 பீக்காக்கும் இப்படி இருக்கு. இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது வேணும்னா டார்க் பண்ணிக்கோங்க, இல்லை லைட்டாக இந்த அச்சு தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ஓகேவா? இதுதான். ஸோ ஒயிட் கலர் கிளாத்துக்கு இந்த எல்லோ கலர் கார்பன் ஷீட் நல்லா சூட் ஆகும். ஒயிட் கார்பன் ஷீட் வந்து நிறைய கலர் ப்ளவுசஸ்க்கு வந்து சூட் ஆகும். ஓகேவா? இது வந்து ஒரு ட்ரேசிங் மெத்தடு. அடுத்து இருக்கக்கூடிய சாக் பவுடர் யூஸ் பண்ணி வரக்கூடிய மெத்தட்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம எதுலேருந்து வந்து டிசைன்ஸ் வந்து எடுக்கலாம், மொபைல் யூஸ் பண்ணியே வந்து நம்ம சிம்பிளாக வந்து டிசைன்ஸ் எடுக்கிறதுக்கோ ட்ரா பண்ணுறதுக்கோ ஈஸியாக வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படின்றது நம்மக்கிட்ட இப்போ எல்லாருக்கிட்டே ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.